ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மாம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. பெல் ஐக்கனை ஹாலில் போட்டுச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 1/2 kg சிக்கன் வச்சு ஒரு வடி பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நல்ல ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 100 ml ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கடலை எண்ணெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் அதில் ஒரு 3 பட்டை, 4 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு போல் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது கூடவே ஒரு 2 பெரிய சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் ஆனியனாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்க்காம தான் வதக்கிட்டு இருக்கேன். இப்படியே நீங்கள் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் வதக்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர் வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கோல்டன் கலர் கிடைக்கும். அதே சமயம் கருகிடாமையும் பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பிளெயின் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். இந்த மிளகாத்தூளோட கலர் இந்த எண்ணெயில் நல்லா இறங்கணும். அதே சமயம் இது கருகிடாமையும் பார்த்துக்கணும். இதில் நம்ம வேறு எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கை விடாமல் கலர் மாறாமல் கலரை விட்டுட்டே இருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் நல்லா இறங்கணும். ஒரு 2 நிமிஷம் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினாவையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். உங்களுக்கு இது வரைக்கும் அடிப்பிடிக்காது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் ஒரு 75 கிராம்ஸ் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் சைஸ் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விடணும். இதில் பாருங்கள் எனக்கு லைட்டாக அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கும் போது நான் உப்பு சேர்க்கலை. ஸோ இதில் நான் மொத்தமாக சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 75 ml தயிர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ரொம்ப குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நீங்கள் கட் பண்ணி சேர்க்கக்கூடாது, முழுசாகவே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் கை விடாமல் கை வலிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கலரி கொடுக்கணும். இதுலேருந்து ஆயில் தனியாக பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள் இதில் இருக்கிற ஆயில் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. நம்ம எந்த ஃபுட் கலரும் இதில் ஆட் பண்ணலை. நம்ம இதில் சிக்கன் சேர்க்கறதுக்கு முன்னாடி ரைஸை தனியாக வடிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். 1/2 kg ரைஸ்க்கு ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணி நல்லா பாயில் ஆகிற டைமில் நல்லா கொதித்து வரணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரிசி போட்டுட்டு, அரிசி உங்களுக்கு வெளியில் தான் வெந்திருக்கணும், உள்ளே ரைஸாக இருந்தாலே போதும். ஸோ ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரைஸை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் அரிசி சேர்த்துட்டேன். அரிசி சேர்த்தோடனே ஒரு 10 புதினா இலை போல் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலரி கொடுங்க. ரைஸ் ஒரு 50% வேகட்டும். கிரேவி அப்படியே சிம்லேயே கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 kg சிக்கன் வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டால் போதும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை வடித்து இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். அதாவது சிக்கன் 50% இந்த கிரேவியில் வேகணும், 50% தம்லேயே வெந்துடும் சிக்கன். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டர் சேர்த்தாலே போதும். 1/2 kgன்றதால 1/2 லிட்டர் சேர்த்துருக்கேன். 1 kg ரைஸாக இருந்தால் 1 லிட்டர் சேர்த்துக்கணும். இதில் ரைஸ் வடித்து சேர்க்குறதால நம்ம 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்குறோம். நம்ம அரிசி டேரெக்டாக சேர்க்குறதா இருந்தால் நம்ம தண்ணி அளவு மாறும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். அது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ரைஸை வடித்து எடுத்துக்கலாம். டைரெக்டாக ரைஸ் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன்.
இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ரைஸும் இந்த பக்கம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைஸை இது மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். ரைஸ் உடையக்கூடாது. ஏதாவது ஒரு கரண்டியோட அடிப்பாகத்தை எடுத்து நல்லா கிளறி விடுங்க. இதில் நல்லா பாருங்கள், கரண்டியோட ப்ரெஷர் வந்து ரைஸில் படவே படாது. ஸோ மேலாப்பில் நம்ம அந்த மாதிரி கிளறி விட்டால் போதும். இந்த சாதத்தை நம்ம சேர்த்ததுமே தண்ணியோட அளவை செக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், எனக்கு ரைஸில் தண்ணி இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ நான் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தனியாக வடித்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது. அந்த தண்ணியை நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு டம்ளர் தேவைப்பட்டுச்சு, நான் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரைஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். நீங்கள் இந்த ஜல்லிக்கண்டியை வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஈவனாக சரி பண்ணி விடணும். நான் இப்போ இதில் ஈவனாக ஸ்டிட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் தம் போடணும். ஸோ நீங்கள் இதுக்கேற்ற அளவுக்கு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு, கேப் இருக்கக்கூடாது, தட்டு போட்டு மூடிட்டு இதுக்கு மேலே வெயிட் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுப்பு கறி இல்லைன்னா தேங்காயோட ஓடு நம்ம சூடு பண்ணி அதோட ஃபயரை கூட நம்ம மேலே வைக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபயர் வைக்கும்போது உங்களுக்கு ரியலாக கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ எனக்கு பண்ண டைம் இல்லை, அதனால நான் அந்த சாதம் வடித்த தண்ணி சூடாக இருந்தது இல்லையா, அதையே நான் மேலே எடுத்து வச்சுட்டேன். இந்த வெயிட் வச்ச பிறகு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து தம் போட்டு வைக்கணும். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் எடுக்கும்போது ஒரு பக்கமாக எடுக்கணும், அடியிலேருந்து மேலே அந்த மாதிரி எடுக்கணும் ரைஸு. ஸோ ஒரு லேயராக நீங்கள் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ரைஸ் உடையாது. நீங்கள் பாருங்கள் ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி வடி பிரியாணியில் எப்போவுமே அடி லேயரில் மசாலா, நெக்ஸ்ட் லேயரில் சிக்கனும், தேர்ட் லேயரில் தான் ரைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் தட்டில் சர்வ் பண்ணணும். அவ்வளோதான், சூப்பராக ஒரு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு எதுனா ரெசிபி ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.